18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பாரு. எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இடம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக கூட்டத்தை அதிகம் சேர்த்த முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குடைய அறுத்தக்கூடிய வெள்ளை அறிக்கை கொடுங்க. திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயல்படுகிறாரா என்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது. யாரு அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். இந்த எல்லா மாவட்ட அலுவலகத்திலையும் ஒரு 100 பொம்பளைய போய் கூடி உட்கார்ந்துருக்காங்க. என்னத்துக்குமா வந்திருக்கே, நாங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு அதிகாரிகள்லாம் பதற. ஏங்க இந்த உரிமை தொகை தாரம்னு சொல்லியிருக்காங்களாம்டா, எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போட, நாங்கள் எதுவும் சொல்லலையே தான், யாரோ புரளியை கிளப்பி விட்டாங்களே சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல அந்த வகையில் கலவரமாகி போச்சு. இது வாட்ஸ்அப்பில் எங்கள் எல்லாருக்கும் மெசேஜ் வந்துருச்சு. இதேமாதிரி 3 நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கொடுக்கலாம், ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்காக மெனக்கிட்ட எல்லாம் வந்தோம். இங்கே பார்த்தா எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. 3 நாள் முகாம் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் கொடுங்க, மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தோம் யாரும் இல்லை, ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. அது யார் மெசேஜ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. இப்படி சொன்னால் எப்படி, அங்கே இங்கேயும் அலைய வைக்கிறாங்க தவிர யாருமே எந்த முடிவுமே சொல்கிறதே இல்லை. கவர்மெண்ட் காசு எங்களுக்கு சுத்தமாகவே வரவே மாட்டேங்குது. இந்த குழந்தை இருக்குது, குழந்தைக்கு 3 வயசு ஆக போகுது, அந்த ரூபா கூட எங்களுக்கு வரல. அவர் தானே சொன்னார் 1000 ரூபா கொடுக்குறேன்னு. இப்போ சொல்லி இப்போ எங்களுக்கு அனுப்ப மாட்டுறாரு. நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்கிறதா? இந்த கூடையில் என்ன பூ அப்படின்னு ஒரு பூ பாட்டு இருக்கலாம். அந்த அக்கா கேட்டாங்க ஒரு நாள், இந்த மாணவி ஒருத்தவங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு விட்டாங்க, இது சம்பந்தமாக தமிழ்நாட்டு முதல்வர் ஏதாவது கேட்டாங்களா, இல்லை கனிமொழி ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்களா. முதல்ல அது என்னங்கிறத பார்த்துருவோம், சரியா? உங்கள் மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்கள் முதலமைச்சரை நீங்கள் காப்பாற்றணும், அதனால நீங்கள் பேச மாட்டீங்களா? கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாயை திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. இப்போ நம்ம கனிமொழி அக்கா என்ன, நீங்க இது ட்விட்டரை டெய்லி படிக்கணும், முதல்ல படிக்கணும், அப்புறம் ட்விட்டரை படிக்கணும். நாங்கள் எவ்வளவு கண்டிச்சிருக்கோம், என்னென்ன வேலை பார்த்துருக்கோம். பொதுவாக சடக்குன்னு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அதனால படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறதையும் இங்கே நம்ம பார்த்துக்கிற வேண்டியிருக்கு. இல்லையே, நான் சொல்லியிருக்கேனேங்க, ட்வீட் பண்ணியிருக்கேன். ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. யாரு அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். யாரு அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். அடுத்து நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு விஷயம், நம்ம ஈஸ்வரன் ஐயா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டோம். என்ன அப்படி கேட்டோம்டா, ஐயா இந்த மாதிரி அத்திக்கடவு அவினாசி அப்படின்னு சொன்னதான் தாமசம். ஏங்க இந்த திட்டம் ஓப்பன் ஆகி போச்சு, ஆனால் நம்ம பாசக மாநில தலைவர் நாங்கள் தான் கொண்டு வந்து அவர் ஊக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒருத்தர் மாநாடு ஓடுறதுக்கு இடம் கட்டு அது ஒரு ஊக்கம் போயிட்டு இருக்க. எல்லாமே நாடகம், அரசியல், இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரசியலிலே இதுவெல்லாம் வாடிக்கையாக போய்விட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இடம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக கூட்டத்தை அதிகம் சேர்த்த முடியுமா? ஏன்னா சினிமாவில் இருப்பவர்கள் அவர்கள் எப்படி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தெரியும். ஏன்னா நெகட்டிவ் விளம்பரங்கள் தான் வெகு விரைவில் மக்களை சென்று அடையும், அதைத்தான் செய்கிறார்கள். ஏன் இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட 1 மாதத்திற்கு முன்பாகவே நான் அமைச்சரிடத்தில் பேசியிருக்கிறேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்பாகவே முதலமைச்சரிடத்திலே தலைமைச் செயலகத்திலே அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். அன்றைக்கு பேசும்போது கூட முதலமைச்சர் சொன்னார், சுதந்திர தினம் முடிந்தவுடன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் துவக்கப்படும் என்று சொன்னார். அமைச்சர் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதற்கிடையில பிஜேபி அரசியலை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பே இது திட்டமிடப்பட்டு விட்டது, நான் நன்கு அறிவேன். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை பார்த்து நான் இது பேசிக் கொண்டிருப்போது முதலமைச்சரை சொன்னார், அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்,
அப்படி இருக்கும் பொழுது சில கட்சிகள் தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். ஐயா, தண்ணி வந்தா நாங்க என்னைக்கா திறந்துருப்போம். தண்ணி தன்னால் வரல, இப்ப தண்ணி வந்துருச்சு, திறந்து விட்டோம். உடனே நீங்க இதுல அரசியல் இருக்கு, அப்புறம் அவரக்காய் இருக்கு, பொரியல் இருக்குன்னு சொன்னா எப்படின்னு நம்ம அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த திட்டம் வர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு திமுக இருந்தது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை சொல்லுகிற பொழுது கூட நாங்கள் போராட்டம் அறிவித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று சொன்னார். அது நம்ம தப்பு, அப்படி இல்லை. தண்ணீர் வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு திறக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தண்ணீர் 10 நாளைக்கு முன்னாலே கிடச்சிருந்தா திறந்திருப்போம், இல்லை இன்னொரு 20 நாளைக்கு முன்னாடி தான் கிடைக்குங்கிற நிலைமை இருந்தாலும் அப்புறம் தான் திறந்திருப்போம். எனவே இன்றைக்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது. இதுலேயே நேற்று வந்து 1000க்கு மேலே போச்சு, இன்றைக்கி வந்து அது 1000க்கு கீழே குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட கசிவினரை எதிர்பார்த்து நாங்கள் இதை செய்கிறோம். உங்களுடைய திட்டம் தான் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் தூக்கி வைக்கிறீங்கன்னு ஜெயக்குமார் குற்றம் சாட்டுறாரு. ஏங்க தண்ணி இங்கே நான் இப்போ தான் இவ்வளோ நேரம் சொன்னேன், கீழே இருந்து மேலே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டிராபிக் ராமசாமி இல்லைங்கிற தைரியத்தில் சொல்கிறார். அப்புறம் ஐயா, நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க, விளக்கம் சொல்ல மாட்டீங்க. இந்த இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்னங்க 18க்குள்ளே ஒரு 3 அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, நீங்கள் வாட்டி சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு கொஞ்சம் கொந்தளிச்சிருக்கா. அப்படி யார் தெரியுமா? நம்ம புதிய தமிழக கட்சி தலைவர் தான். அந்த கொந்தளிப்பை யாராவது கொஞ்சம் தீர்த்து விடுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், எங்களை வந்து அதுலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டா அதோட ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் போயிடுவேன். ஏன்னா இதை கேட்கல, நான் இருக்கிற போது அதுக்குண்டான ரெண்டு ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியுமா? அதாவது நீங்க வச்சிருந்தானே இதை உண்டான பங்கை கொடுத்துருங்க. இதுல ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, நான் அங்க போனா இன்னொரு ரைட்ஸ், நான் எம்பிசி போனாலும் பிசி போனாலும் ஓசி போனா கூட எங்களுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்ல. இங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாது. பாட்டிகா 18%. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நீங்க வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசுடைய வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்ப 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பணியிடங்கள் கொடுத்துக்கிறீங்க, அதுல தேர்தல் வேட்பாளர்களோட ஆதரவு கொடுங்க. 56 துறையிலையும் என்னங்கிறது தான் கேட்கறாங்க. 56 துறையிலையும் நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்க, நான் பேசாம இருக்கிறேன். அடுத்து இந்த உள் இட ஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார். இதை இந்த ஆதித்தமிழர் பேரவை இருக்கா இல்லையா, அவங்க என்னங்க இது அண்ணன் வர வர சரி இல்லையே, இந்த பாஜகவோடைய இணைஞ்சு போகிற மாதிரியே அவங்க பேச்சு வழக்கு இருக்கு, ஒன்றும் புடிபடலை, அண்ணன்ட்ட யாராவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க. கல்வி இன்றைக்கு மாநிலங்களுடைய பட்டியலிருந்து மாறி அது மத்திய அரசுடைய பட்டியலுக்கு போய்விடுச்சு. நிறைய மாநில அரசுடைய அதிகாரங்கள்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த தீர்ப்பு என்பது மாநில அரசுடைய அதிகாரத்திற்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தீர்ப்பை வரவேற்கணுமே தவிர மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயல்படுகிறாரா என்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது. அடுத்து நாம நேர மக்கள்கிட்ட போறோம், அங்க போய் சடக்கு நிற்கும். இந்த பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் உங்களை கவர்றதுக்கு கலர் பொடியெல்லாம் தூவுறாங்கல்ல, டேஸ்ட்டுக்கு இந்த என்னமோ மோட்டா கிட்டான்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கி சாப்பிடுதீங்களா? இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு நலம் மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம், உடல் நலம் சார்ந்து. பதில் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நாக்குக்கு அடிமை தானே ஐயா மனுஷவுங்க. சொல்லப்போனால் பழைய உணவு முறைகளை வந்து திருப்பி கொண்டு வரணும். நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போய் நோயெல்லாம் வந்துட்டே இருக்குது. உணவு பாதுகாப்புத்துறை இதிலெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இதை கண்ணை கவரும் விதமாக இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்குலாம் சீக்கிரமாக ஈர்ப்பாயிருது அதை சாப்பிட்றதுக்கு. அதனால கலர் எப்படி பஞ்சு மிட்டாயில் வந்து கலர் போடக்கூடாது, கலர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலரை கம்மி பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈர்ப்பாக இருக்காது, கண்ணை கவரும் விதமாக இருக்கிறாது. தடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எல்லாருமே கெமிக்கல் எல்லாருமே இப்போ சாப்பிட்டு பழகிட்டாங்க. டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. அஜினமோட்டோன்றது நல்ல விஷயம் தான். அது ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றோம், ஆனால் அதிகமாக சாப்பிட்டா எப்படியுமே நஞ்சாதே ஆயிடுது. இப்போ நீ இதே 10 வருஷத்துக்கு முன்னாடினா இது கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் டெவலப் ஆனதுனால எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுனால அது இப்போ ரொம்ப கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்.
குறைக்கிறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் இது கெமிக்கல் கட்டுப்படுத்துறது அந்த மாதிரி இது என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். கடை வச்சுருவங்கிட்ட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், என்னென்ன மிக்ஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கே அது தெரியாது. இது கெமிக்கல் தெரியாமலே நிறைய பேர் கெமிக்கல் கலந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணணும். ப்ராப்பராக ஃபைன் போட்டு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட தான் இருக்கணும். எப்படின்னா இயற்கையான பழங்களை சாப்பிட்டாலே போதும். புரிஞ்ச உணவுக்கான அவசியம் தேவையே கிடையாது. அது நம்ம வாங்கக்கூடாது, அவ்வளோதான். பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் அது வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ப்ராப்பராக வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து சரியாக இருக்கணும். அது கவர்னிங் பாடிஸ்லாம் இருப்பாங்களே, ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து யார் கவர்ன் பண்ணுறான்னு தெரியல எனக்கு. அவங்க வந்து கரெக்டான வந்து ரெகுலர் செக்அப் பண்ணணும். விஷயத்தில் எல்லாத்துக்குமே தெரியுது இது ஒரு கெடுதல் தான். இப்போ வர தலைமுறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதோட விளைவு வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை மாதிரியானவங்களுக்குலாம் உடனே தெரியும், அடுத்த நாளே ரிசல்ட் வந்துடும். அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். தென்காசி மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே புளியங்குடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு தம்பி அப்படியே ஆசுவாசமாக நடந்து வந்திருக்கா. அப்படி அவர் கண்ணில் ஒரு 2 வீலர் தட்டுப்பட்டுருக்கு. அடடே, 2 வீலர் இப்படி அனாதையாக நிற்கிதே, இதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாப்புல. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் வந்திருக்கார். எங்கே இங்கே நம்ம வச்சிருந்த 2 வீலரை காணும் அப்படின்னு பார்த்துட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த 2 வீலருக்கு சொந்தக்காரர் ஒரு வக்கீலாமியா. ஒரு டிரைவர், இந்த டிரைவர்கள் ஏன் தான் இப்படி பண்ணுதாகன்னு தெரிய மாட்டேங்கிறா. சாமி வீடியோ காலில் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டினா எப்படி இப்படி பார்த்துட்டு ஹலோ மை டியர் அப்படின்னு ட்ருன்னு ஓட்டினா முன்னாடி இருக்கிறவர்களெல்லாம் பதவதைக்காதா? ஏன் ஓட்டுநர்களே இப்படி பண்ணுறியே? இல்லைன்னா சேவனேன்னு வாரம் கட்டிட்டாவது வீடியோ காலில் பேசலாம்ரா. முதல்ல இந்த வீடியோ காலை ஒழிக்கணும்யா. மக்களே, நம்ம இதுவரைக்கும் கண்டுகளித்த நமது தர்பாரில் உங்களை கவர்ந்த விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும் என்று நாம நம்புறோம். சரி, அடுத்த தர்பாரில் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை தூக்கிட்டு வருவோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். பேனா, பென்சில், பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் ஒரு 8000 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 29 கடைசி தேதி. ஆமாம், நேராக வெப்சைட்டுக்கு போங்க, ஓப்பன் பண்ணுங்க, டக்கு 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 டக்குன்னு ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணி சேர்ந்துருங்க. சரியா? நான் இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த தர்பாரில் உங்களை ஓடி வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா.